அடுத்த பொது தேர்தலில் ஏராளமான மலாய்க்காரர் அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பல்முனை போட்டிகளை தவிர்த்தால் PN எனப்படும் பெரிகாத்தா நேஷனல் 15 முதல் 22 நாடாளுமன்ற தொகுதிகளை கூடுதலாக வெல்ல முடியும் என அதன் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். 3 விழுக்காடு வாக்கு மாற்றமே PNக்கு கூடுதல் வெற்றியை தர முடியும் என்றார் அவர். தற்போது PNக்கு மொத்தம் 68 இடங்கள் உள்ளன. அவற்றில் பாஸ் கட்சி 43 தொகுதிகளையும் பெர்சாத்து 25 தொகுதிகளையும் கொண்டுள்ளன. இந்நிலையில் பெரிகாத்தான் தீவிர மலாய் முஸ்லிம் கூட்டணி என்ற கண்ணோட்டத்தை மாற்ற முயற்சிகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். உதாரணத்திற்கு பெர்சத்துவின் உச்சமன்றத்தில் மலாய்க்காரர் அல்லாத சிலரும் அங்கம் வகிப்பதை அவர் குறிப்பிட்டார். ஆனால் மக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற பல ஆண்டுகள் தேவைப்படும் என்பதை அந்த முன்னாள் பிரதமர் ஒப்புக்கொண்டார். மலாய் முஸ்லிம்களிடையே பிரபலமாக இருக்கும் பெரிகாத்தான் முஸ்லிம் வாக்காளர்களை நெருங்குவதில் சற்று சிரமத்தை எதிர்நோக்கி வருவதும் அதனை களைவதற்கான முயற்சிகள் குறித்தும் முஹிதீன் கருத்துரைத்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மருத்துவர்களுக்கான ஆன்கால் அலவன்ஸ் தொகை உயர்வு அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படலாம் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கோடி காட்டியுள்ளார். மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலத்தின் தொடர் கேள்விகளின் எதிரொலியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சுகாதார பணியாளர்களுக்கான ஆன்கால் அலவன்ஸ், மிகை நேர அலவன்ஸ் மற்றும் வட்டார பயண படித்தொகை உள்ளிட்ட பிற சலுகைகளை KKM தற்போது மதிப்பாய்வு செய்து வருகிறது. சில மாதங்களாகவே நடைபெற்று வரும் இந்த ஆய்வுகளை விரைந்து இறுதி செய்ய அமைச்சு இலக்கு கொண்டிருப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். ஆய்வறிக்கை விரைவில் அமைச்சரவையின் பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். அனைத்தும் கைகூடினால் 2026 ஆண்டில் அதனை செயல்படுத்த முடியும் என ஓர் அறிக்கையில் அவர் தெரிவித்தார். குறைந்த செலவையை உட்படுத்தியுள்ள போதிலும் இந்த ஆன்கால் அலவன்ஸ் தொகை உயர்வை அரசாங்கம் தாமதப்படுத்தி வருவதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் முன்னதாக சுகாதார அமைச்சை விமர்சித்தார். கடந்த பட்ஜெட்டிலேயே இது குறித்த அறிவிப்பு இடம்பெற்றுவிட்டது. இருந்தும் இதுவரை அதனை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது சரியல்ல. ஏராளமான இளம் மருத்துவர்கள் போதிய சம்பளம், அலவன்ஸ் இன்றி வாழ்க்கை செலவின் உயர்வுடன் போராடி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க மாசிசாவின் ஆலோசனை தேவையில்லை. இந்திய சமூகத்தின் நலனுக்காக மாய்கா தானாகவே முதிர்ச்சியான முடிவுகளை எடுக்கும் என்கிறார் அதன் பொதுச் செயலாளர் டத்தோ எஸ் ஆனந்தன். கூட்டணி பங்காளியாக மாசிசாவை மதிக்கிறோம். ஆனால் மாய்காவுக்கு என்று தனி அடையாளம் உள்ளது. எனவே யாரையும் சாராமல் மாய்கா சுயமாக முடிவெடுக்கும் என்றார் அவர். பல மாநில மாய்கா தொடர்பு குழுக்கள் தேசிய முன்னணியில் இருந்து விலக அண்மையில் தீர்மானங்களை நிறைவேற்றின. அதேவேளை தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரனும் சமூக நலனுக்காக எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக கூறினார். ஆனால் ஏறக்குறைய மாய்கா போன்றே தேசிய முன்னணியில் வேண்டாத விருந்தாளியாக உள்ள மாசிசா மட்டும் காத்திருந்து பார்ப்போம் என்ற நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது. இன்னொரு பக்கம் பாஸ், பெர்சாத்து உள்ளிட்ட கட்சிகள் மாசிசா மற்றும் மாய்காவுடன் ஒத்துழைக்க தயார் என அறிவித்துள்ளன. இந்நிலையில் மாசிசாவுடன் கலந்தாலோசித்து மாய்கா முடிவெடுக்குமா என கேட்டபோது ஆனந்தன் அவ்வாறு கூறினார். மாய்காவின் எதிர்காலம் அக்டோபரில் அதன் பொதுப்பேரவையில் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my
சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு நிறுவனத்தின் பணத்தை பயன்படுத்திய விஷயம் முதலாளிக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு லாரி ஓட்டுநர் தன்னைத்தானே கத்தியால் குத்திக் கொண்டு கொள்ளையிடப்பட்டதாக நாடகமாடிய சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜலான் மிண்டன் 1 சாலையில் நேற்றிரவு 7:45 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. வெகுநேரமாகியும் அலுவலகத்திற்கு திரும்பாததால் முதலாளி கைபேசியில் அழைத்து கேட்டபோது 3 ஆடவர்கள் தம்மை கொள்ளையிட்டதாகவும் வயிற்றில் கத்தியால் குத்திவிட்டதாகவும் 32 வயது அந்நபர் கூறியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு முதலாளி ஆட்களை அனுப்பிய நிலையில் அதற்குள் லாரியில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை பொதுமக்கள் பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கத்தி வயிற்றில் பாய்ந்ததில் அவ்வாடவருக்கு 3.5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்நபர் உண்மையில் கொள்ளையிடப்படவும் இல்லை, பிறரால் கத்தியால் குத்தப்படவும் இல்லை. மாறாக நிறுவனத்தின் பணத்தில் தான் கையாடல் செய்த 3000 ரிங்கேட் கொள்ளை போனதாக முதலாளியை நம்ப வைக்கும் நோக்கில் தன்னைத்தானே கத்தியால் குத்திக் கொண்டது அம்பலமானது. இந்நிலையில் காயம் குணமடைந்து தேறியதும் அந்த லாரி ஓட்டுநர் மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என திமூர் லாவோட் போலீஸ் கூறியது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இருண்ட சீனாவுக்குள் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புலம்பியுள்ளார். பரவாயில்லை, அம்3 நாடுகளும் வளமாக வாழட்டும் என வஞ்சகமாக அவர் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அண்மைய உச்சநிலை மாநாட்டின் போது இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவுடன் ஒட்டி உறவாடின. போதாக்குறைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ராஜ உபசரிப்பு வழங்கிய புகைப்படங்களும் வீடியோக்களும் உலகம் முழுவதும் வைரலாகின. அதிகப்படியான வரி விதிப்பின் மூலம் உலக நாடுகளை தன் கண்ணசைவில் வைத்திருப்பதாக காட்டிக்கொள்ள விரும்பிய அமெரிக்காவுக்கு இது பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியது. இதை தாங்க முடியாமல் தொடர்ந்து தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் கருத்து பதிவிட்டு வருகிறார். அந்த வரிசையில் உலக வல்லரசாக சீனா விஸ்வரூபம் எடுத்திருப்பதை எண்ணி கடும் விரக்தி அடைந்தவராய் இப்புதிய பதிவில் தனது ஆதங்கத்தை ட்ரம்ப் கொட்டியுள்ளார். வரியை ஆயுதமாக கையில் எடுக்க வாஷிங்டன் முற்பட்டதால் தேவையில்லாமல் ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 3 நாடுகளும் முன்பை விட நெருங்கி பழக தாமே காரணமாகிவிட்டதை எண்ணி ட்ரம்ப் புலம்புவதே இதன் மூலம் வெளிப்படுவதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர். சமூக ஊடகத்தில் புலம்பினாலும் இந்தியா, ரஷ்யா, சீனா 3ஐயும் அடக்கி வைக்க விரைவிலேயே அடுத்த திட்டத்தை ட்ரம்ப் கையில் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காசா நகரில் அமாஸ் தரப்பு பயன்படுத்தி வரும் வானுயர் கட்டடங்களை குறிவைக்கப் போவதாக மிரட்டியிருந்த இஸ்ரேலிய ராணுவம் சொல்லியபடியே உயரமான ஒரு கோபுரத்தை வெள்ளிக்கிழமை இடித்து தரைமட்டமாக்கியது. காசாவின் மிகப்பெரிய நகரத்தை கைப்பற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹமாஸ் உயரமான கட்டடங்களில் பதுங்கியவாறு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் நேற்றைய அத்தாக்குதலில் பொதுமக்கள் பாதிக்கப்படாதபடி முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்ட பிறகே கட்டடம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறிக்கொண்டது. பெரும் புகை மற்றும் புழுதிக்கு மத்தியில் கட்டடம் தகர்க்கப்பட்ட காட்சிகள் அடங்கிய புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகின. இதுவரை காசா நகரின் 40 விழுக்காட்டு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் மேலும் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல்கள் சுமார் 1 மில்லியன் மக்களை தெற்கு பகுதிகளுக்கு இடம்பெயர செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 ஆண்டுக்கும் மேலாக நீடித்து வரும் போரை நிறுத்த வேண்டும் என உலகம் முழுவதும் அழுத்தம் அதிகரித்து வருகின்ற போதிலும் இஸ்ரேல் கேட்பதாக தெரியவில்லை.
America Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. கடந்த 2 ஆண்டுகளில் பதிவான உச்சவிலையாக ஆகஸ்ட் மாதத்தில் உலக உணவு விலை உயர்ந்திருப்பதாக ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பான FAO தெரிவித்துள்ளது. FAO விலை குறியீடு ஆகஸ்டில் 130.1 புள்ளிகளில் இருந்தது. ஜூலையை விட மிக சிறிய உயர்வாக இருந்தாலும் கடந்த ஆண்டை விட இது 6.9 விழுக்காடு அதிகமாகும். காய்கறி எண்ணெய் விலை 1.4 விழுக்காடு உயர்ந்து 3 ஆண்டுகளில் அதிகபட்சமாக பதிவானது. மாமிச விலையோ 0.6 விழுக்காடு உயர்ந்து சாதனை நிலையை எட்டியது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனாவில் மாட்டிறைச்சி தேவையால் சீனி விலையும் சிறியளவு உயர்ந்துள்ளது. என்ற போதிலும் தானிய விலைகள் தொடர்ந்து 5வது மாதமாக சரிந்துள்ளன. கோதுமை விலை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ரஷ்யாவில் அதிக விளைச்சலால் குறைந்தது. அரிசி விலை இந்தியாவில் ஏற்பட்ட விலை சரிவு மற்றும் ரூபாய் மதிப்பு சரிவால் குறைந்தது. பால் சார்ந்த பொருட்களும் ஆசியாவில் குறைந்த தேவையால் 1.3 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்ததாக FAO அறிக்கை கூறுகிறது. The most awaited and Malaysia's largest indoor Deepavali Expo, Colors of Indiaவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் Southeast Asia Deepavali Festival and Trade Expo சுத்ரா மால் ஜோஹர் பாருவில் 3 to 7 செப்டம்பர் வரை 200க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள், சாரி, பஞ்சாபி சூட், லேங்கா என குர்தா, வெயிட்டி, டிசைனர் ஷர்ட் என காலிவுட், பாலிவுட், பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், கோலாகலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோஹர் பாருவில்.